So yesterday's match, பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் முலான்பூர்ல நடந்த மேட்ச். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா முதல்ல டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து போலிங்கை தேர்வு செய்யறாங்க. பஞ்சாபோ 220+ தான் அவங்க போர்ட்லயே போட முடிஞ்சது. அதை வந்து ஒரு நார்மல் ஸ்கோரா தான் இப்போ பார்க்க முடியும். ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆனா போலிங்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கிட்ட வந்து ரன் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஆனா 10 டாட் பால்ஸ் மேல போட்டாரு. இந்த சைடு பஞ்சாபுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு போலிங் இல்ல. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் பஞ்சாப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட சுமாரான போலிங் தான் இருக்கு. ஏன்னா 264 ஸ்கோரே வந்து டெல்லி கிட்ட கொடுத்துதான் அவங்க சேஸ் பண்ணாங்க. ஸோ போலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப்க்கு ரொம்பவும் சுமாரா தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஸ்கோரை வந்து ஆரம்பத்துல வந்த வைபவ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஆரம்பம், நல்ல ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். 5 ஓவர்லயே 70 வந்துச்சு. அதுக்கப்புறமா என்னதான் இழுத்து பிடிச்சாலும் கடைசியில நின்ற டானவன் ஃபெராரோ அண்ட் சுபம் டுபே 2 பேருமே முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சது கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னொரு இஷ்யூ என்னன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ள எலக்ட்ரிக் சிகரெட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ரியான் பராக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பிசிசிஐ ரூலை பிரீச் பண்ணியிருக்கா, இதனால என்ன ஃபைன்ஸ் போட போறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. இல்ல கண்டிப்பா வந்து பேனும் பண்ணலாம் ரியான் பராக நெக்ஸ்ட் 2 மேட்ச்ல. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.